ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ் சம் இல்லஸ்ட்ரேஷன் 41 நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஏ அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டில் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வந்து கொடுத்துக்கிறாங்க. அட்வான்ஸ் டேக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அவருடைய பிஸ்னஸ் இன்கம் 14 lakh, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 60, வின்னிங் ஃப்ரம் லாட்ரிஸ் 50,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், அதர் இன்கம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிபிஎஃப், எவ்ரி திங் இஸ் தேர். ஸோ கேஸ் 1ல் வந்து டிடிஎஸ் ஒர்க்கு 1,80,000 பிடிச்சிக்கிறாங்க. கேஸ் 2ல் வந்து 34,000 டிடிஎஸ் பிடிச்சிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேஸ் 1க்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும், சில விஷயம். அதாவது அட்வான்ஸ் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் டேக்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் டேட் தெரியும்னு நினைக்கிறேன். 15%, 15%, 45%, 75% and 100%. இல்லைங்க 100%. அப்போ எல்லாருமே நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி தான் நம்ம பே பண்ணிட்டு வரோம். அதாவது இது 15th ஜூன் ஒன்று சொல்லுவாங்க. அடுத்தது 15th நவம்பர், 15th டிசம்பர், 15th மார்ச். சரி, நம்ம கணக்கில் வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. இப்போ 5 வகையான இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 5 வகையான இன்கம் வந்து சிப்சி நம்ம சொல்லுவோம். என்னங்க சிப்சி? வாட் இஸ் கால்ட் சிப்சி? சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் அ பர்சன், கேபிட்டல் கெயின் அண்டு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த இடத்துல வந்து இந்த 2 இன்கம் பற்றியும் கேட்கல இந்த கணக்கில். இந்த மிச்சம் மூலம் கேட்டுக்கிறாங்க. அதாவது ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், கேபிட்டல் கெயின் அண்டு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். லிசன். இந்த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் பார்க்கும்பொழுது அவருக்கு வந்து சரி எந்த செக்ஷன், அதாவது ஓல்டு ரேட்டா இல்லை 115 பிஎஸ்சி அல்லது ஓல்டு ரேட்ஸ் 2 இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கணக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா அசம்ஷன் பண்ணிக்கணும், 115 பிஎஸ்சி வச்சு போடணும். அப்படி பார்க்கும்பொழுது இன்கம் பார்த்தீங்கன்னா 14,80,000, 85 ப்ளஸ் கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் வந்து வின்னிங் ஃப்ரம் லாட்ரி 50,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 10,000, இன்கம் அதர் இன்கம் 5,000. பட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பிபிஎஃப் தேவையில்லை, கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அப்படி பார்க்கும்பொழுது சரி இதெல்லாம் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். பட் எஸ் யூ ஆர் கரெக்ட், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அதில் வந்து ஸ்பெஷலைஸ்ட் ரேட் நம்ம 2 விஷயத்தை எடுத்துக்கோம். ஒன்று வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆல்வேஸ் 20% டேக்ஸ். அது செக்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். வின்னிங் ஃப்ரம் லாட்ரிஸும் கண்டிப்பாக என்ன செய்ய சொல்கிறாங்க, 30%. இந்த இதுக்கு வந்து பேசிக் ஸ்லாப் ரேட் வச்சு நம்ம போட முடியாது. இது வந்து ஸ்பெஷலைஸ் ரேட். இந்த 2 விஷயம் மட்டும், அது வின்னிங் ஃப்ரம் லாட்ரி ப்ளஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் ஸ்பெஷலைஸ் ரேட்னால கண்டிப்பாக இதுக்கு வந்து தனியான ரேட் தான் டேக்ஸ் போட்டாகணும். அப்படி பார்க்கும் பொழுது இது 20 ப்ளஸ் 30% ஃபார் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் வின்னிங் ஃப்ரம் லாட்ரிஸ். பேலன்ஸ் இருக்கக்கூடியதுக்கு தான் நம்ம ஸ்லாப் ரேட் மூலமாக டேக்ஸ் போகிறோம். 15 lakh. சார் 15 lakhsக்கு எப்படிங்க சார் நீங்கள் டேக்ஸ் போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 lakhsக்கு நம்ம டேக்ஸு போட்டால் 1,50,000 வருதுங்க. செக் பண்ணி பாருங்க, இல்லாட்டி அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 1,50,000 1,50,000 டேக்ஸ் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சில கால்குலேஷன்ஸ். அதாவது அந்த நியூ ஸ்லாப் ரேட் பிரகாரம் வந்து ஃபினான்ஷியல் இயர் 14, 24, 25க்கு என்ன அப்படின்னா, சார் அசஸ்மெண்ட் ஃபினான்ஷியல் 23, 24க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. 0 to 3, அதாவது அப் டு 3 lakh வரைக்கும் நமக்கு என்ன கிடையாது சார், டேக்ஸ் கிடையாது. 3 to 6 5%, that is 15,000. 6 to 9 10%, that is 3,000. 9 to 12 15%, 45,000. 12 to 15 20%, that is 60,000. Totally 1,50,000 for 50. Your income is greater than, சரி பிலோ 15, எக்ஸாக்ட்லி 15 lakh. அப்போ நம்ம கணக்கில் இங்கே அப்படி தான் நம்ம பார்த்தோம். எக்ஸாக்ட்லி 15 lakh அப்படிங்கும்போது உங்களுக்கு 1,50,000. டோட்டலி இந்த டேக்ஸ் வந்து 1,77,000 ப்ளஸ் ரெகுலேட் எதுவுமே கிடையாது. அதனால் நமக்கு ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் வந்து 4% வரும். 4% மட்டும் உங்களுக்கு எவ்வளோ, 1,80,000. ஆல்ரெடி நீங்கள் டிடிஎஸ் கட்டிட்டீங்க, எவ்வளோ 1,80,000 கட்டாங்க உங்களுக்கு 4,080 ருபீஸ். அப்போ அட்வான்ஸ் டேக்ஸ் உங்களுக்கு கட்டணும்னு கேட்டால் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சார் நம்ம ஒரு கான்செப்ட் படித்தோம், அட்வான்ஸ் டேக்ஸ்
எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து டேக்ஸ் லைபிலிட்டி 10,000 அபோவ் இருந்தாலும் அட்வான்ஸ் டேக்ஸ் இப்போ வராது. கேஸ் 2 வந்து அதே தான், சேம் கான்செப்ட் தான். பட் என்னன்னா ஒரே ஒரு கான்செப்ட், ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, உங்கள் டிடிஎஸ் வந்து வெறும் 34,000, நீங்கள் கட்ட முடியாது 1,50,000 அப்படிங்கும்போது நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணும், கண்டிப்பாக கட்டணும். எப்படி அப்படின்னா கேள்வி. ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ் நீங்கள் கட்டணும்னா 100% கட்டி ஆகும். ஆனால் ஸ்லாப் ரேட் கொடுத்துக்கலாம். நான் எவ்வளோ கொடுத்துக்கிறேன் என்ன கவனிங்க, ஜூன் வரைக்கும் 15%, ஜூனுக்கு அப்புறம் அது செப்டம்பர் வரை, டிசம்பர் வரை, மார்ச் வரன்னு சொல்லிட்டு 3 பிரிச்சுக்கிறாங்க. அப்படி கிடைக்கும் பொழுது நம்ம வந்து 15, 45, 75, 100. இப்போ ஃபஸ்ட்டு கோட்டுக்கு நம்ம எவ்வளோ சேர்க்கறோம்னா, நீங்கள் 1,50,000 கட்டணும். 1,50,000 15% போட்டீங்க எவ்வளோ வரும் கேட்டாங்க. 15% போட்டால் வெரி சிம்பிள், நமக்கு 22,500 நம்ம என்ன சொல்லுங்க சார் கட்டியிருக்கோம். ஸோ அதில் அதெல்லாம் சொல்லுது 22,500 நம்ம கட்டியிருக்கோம். கரெக்ட், கரெக்ட். ரெண்டாவது 45% கட்டணும். இப்போ 1,50,000 45%னா எவ்வளோங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் 1,45,000. சரி 1,50,000. அதில் 45% நீங்கள் கட்டிருக்கணும். எவ்வளோ வந்துருக்கணும், நீங்கள் 60,000 கட்டிருக்கணும். ஸோ 67,000 rupees 500 கட்டணும். நீங்கள் ஆல்ரெடி எவ்வளோ கட்டிங்க, 22,000 கட்டணும். நீங்கள் எவ்வளோ கட்டணும் எக்ஸாக்ட்லி 45,000. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டிட்டு வரணும் 60,000. 75% எவ்வளோங்க சார் பார்த்தீங்கன்னா, அப்போ திருப்பி நீங்கள் என்ன செய்யணும், 1,50,000 75% நீங்கள் போட்டோம்னா எவ்வளோ வந்துருக்கேன், 1,12,500. ஆல்ரெடி நீங்கள் எவ்வளோ கட்டிட்டீங்க, 67,500 rupees கட்டிட்டீங்க. எவ்வளோ கட்டிட்டீங்க, திருப்பி 47,000 செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த 340, 40, ப்ளஸ் 20 1,12,500 கட்டணும். 70% சேஞ்ச் பண்ணி கட்டாது. 100% 1,50,000 நீங்கள் கட்டிருக்கணும் தானே. சரி, 1,50,000 100% 1,50,000 தானே. நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்தோம். சரி, அப்போ 1,50,000 நீங்கள் கட்டணும் அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ கட்டிருக்கீங்க அப்படின்னா 1,12,500 நீங்கள் கட்டிருக்கீங்க. எப்படி 45, 40, 90 ப்ளஸ் 22 1,12,500. நீங்கள் எவ்வளோ கட்டினீங்க, 27,000 rupees. மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000. இதை தான் அவங்களும் போட்டுக்கிறாங்க. சார், ஸோ இதுதான் உங்களோட அட்வான்ஸ் டேக்ஸ் கான்செப்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு ஈஸியாக சொல்லுறேன் உங்களுக்கு அப்படின்னு. ஸோ ஒரு சம்பாதிக்கிறாரு, இல்லை ஸ்பெஷலைஸ் செட்ஸ் குழப்பறது. என்ன ஸ்பெஷலைஸ்னா இன்னைக்கு லாட்ரிஸ் அண்ட் கேபிட்டல் கெயின். இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாலும் கண்டிப்பாக 20% ஸ்பெஷலைஸ்டில் போயிடும். அடுத்தது நீங்கள் வின்னிங் ஃப்ரம் லாட்ரிக்கு வந்து 30%, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 20%. இதுதான் வந்து அந்த சட்டத்தில் இருக்கக்கூடியது. இது மட்டும் ஸ்பெஷல் ரைட்டாக இருக்கக்கூடியதுனால மற்ற என்ன சார் பண்ணலான்னு பார்த்தோம்னா, பேலன்ஸ் கூடிய 15 lakh இருக்குது. நான் டேக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ டேக்ஸ் வந்து நியூஸ் லேப் ரேட் கான்செப்டாக போட்டுருக்கோம். அடுத்தது மிச்சத்தில் வந்து நம்ம டேக்ஸ் கட்டணும். டேக்ஸ் கட்டும்போது ஹெல்த் எஜுகேஷன் செஸ் கண்டிப்பாக போகணும். பட் ரிபேட் உங்களுக்கு 87A எதுவுமே இல்லை. ஏன்னா பிகாஸ் உங்களுடைய விதமான வந்து 5 லட்சத்துக்கு தாண்டிச்சு ரிபேட் கிடைக்காது. அது நியூ செக்ஷன் பவர் 7 lakh மேலே போனால் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி வச்சு, அப்போ ரிபேட் எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் நீங்கள் எதில் இருக்கிறீங்க, ஸ்லாப் ரேட் நியூவில் போனதுனால, அதுனா ஸ்லாப் ரேட் நியூவில் போனதுனால, நியூ ஸ்லாப் ரேட் போனதுனால உங்களுக்கு எந்த ஒரு டிடக்ஷன்ஸும் கிடையாது. அதனால தான் உங்களுக்கு இந்த டிடக்ஷன்ஸ், தட் மீன்ஸ் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருந்த டிபிஎஃப் 10,000 எடுத்துக்கொள்ள முடியல. ஏன்னு கேட்கணும், ஏன் சார் 87 டிடக்ஷன்ஸ் 87 ஏன் 10,000 போகணும், பிகாஸ் நியூ செக்ஷன்ஸ் அப்ளைடு 115 BSC, therefore you will not deduct 10,000 rupees. So this is the concept very clearly understood by you, I think. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். If you have any doubts, please give me a message. Thank you.